டாக்டர், என் பொண்ணை போய் பார்க்கலாமா? இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். கொஞ்ச நேரம் மயக்கத்துல தான் இருப்பாங்க. அவங்கள நீங்க டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். கொஞ்சம் நார்மலானதுக்கு அப்புறம் போய் பாருங்க. சரிங்க டாக்டர். கடவுளே, என் பொண்ணை காப்பாத்திட்ட. என்னம்மா நீங்க அவளுக்கு புத்தி சொல்லி தடுக்க பாப்பீங்களா? அதை விட்டுட்டு அவளை விஷம் குடிக்க வச்சு வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. விஷத்தை குடிக்கிறது தானே பிளானே. என்னது? ஒண்ணு இல்ல. கோகிலாமா, நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அவ விஷம் குடிக்கிற வரை நீங்க தடுக்காம பாத்துட்டு இருந்தீங்களா? விஷம்னு நினைக்கல ராசாத்தி. எப்பவும் போல விஷம் குடிக்கிற மாதிரி டிராமா போடுறான்னு தான் நினைச்சேன். அது உண்மையான விஷம்னு அவ குடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. என்னது? விஷம் குடிக்கிற மாதிரி நடிக்கிறான்னு நினைச்சிட்டீங்களா? ஆமா, கண்மணி எதுக்கு விஷம் குடிக்கிற மாதிரி நடிக்கணும்? எல்லாம் மாப்பிள்ளை மனசை மாறுறதுக்கு தான். அப்படி இப்படின்னு ஏதாவது பண்ணி அவர் மனசை மாத்துனா ஏத்துப்பாருங்கிற ஒரு நப்பாசையில தான் இப்படி பண்ணா. இப்படி புராட்டத்தனத்துக்கு மேல புராட்டத்தனம் பண்ணா குமர மனசு எப்படி மாறும்? மேலும் வெறுப்பு தான் வரும். எதையும் உண்மையா நேர்மையா செஞ்சு பாருங்க, எல்லாம் தானா நடக்கும். நான் என்ன பண்ணுவேன் ராசாத்தி? நான் சொன்னாலும் கண்மணி கேட்க மாட்டா. உனக்கு தெரியாதா? ராசாத்தி, நீ ஒரு ஃபோன் பண்ணி மாப்பிள்ளைய வர சொல்லு ராசாத்தி. அவர் வந்து பார்த்தா கண்மணிக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். கால் பண்ணு. சொல்லு ராசாத்தி. ராசாத்தி, கண்மணியாவது விஷத்தை குடிக்கிறதாவது. நம்மளை ஏமாத்த அவ புதுசா ஏதாவது நாடகம் போட்டிருப்பா. நீயும் அதை நம்பிட்டு இருக்கியா? மாமா, நிஜமாவே கண்மணி விஷத்தை குடிச்சிட்டா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம். டாக்டர் வேற ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்க கிளம்பி வாங்க. ராசாத்தி, நீ கண்மணியை பத்தி தெரிஞ்சும் பேசுற. அவ டாக்டருக்கு கூட காசு கொடுத்து செட் பண்ணி வச்சிருப்பா. என்ன மாமா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க? ரசத்தை எங்கிட்ட கொடு. டேய் குமரா, அண்ணி உண்மையிலேயே விஷம் குடிச்சிட்டாங்க. இப்பதான் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு ஆபத்து கட்டத்தையே தாண்டி இருக்காங்க. இந்த நேரத்துல நீ அவங்க பக்கத்துல இருக்கணும். உடனே கிளம்பி வா. இந்த ரசத்தை. மாமா, அப்படியே பெரிய அத்தைக்கும் தகவல் சொல்லி அவங்களையும் கூட கூட்டிட்டு வாங்க. என்னமோ நீங்க எல்லாம் சொல்றதுனால வர. போனை வை. மாமா வரேன்னு சொல்லியிருக்காரு. மாமா, உங்க பொண்டாட்டி விஷம் குடிச்சு செத்து பொழிச்சு ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு போன் பண்ணி சொல்லியும் எந்த பதட்டமும் இல்லாம அசால்ட்டா வந்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்ல மாமா. ராசாத்தி, நான் இப்பவும் சொல்றேன், இதெல்லாம் உண்மை கிடையாது. இதெல்லாம் நம்மளை ஏமாத்துறதுக்கான டிராமா. டேய், என்னடா பேசுற? இவ்வளவு பெரிய சீரியஸான விஷயம் இதுல யாராவது போய் சொல்லுவாங்களா? டேய், கண்மணி சொல்லுவாடா. இதுக்கு முன்னாடி அருவாளை பிடிச்சு கையை எடுத்துக்கிட்டு ஒரு டிராமா போட்டா பாரு. அதே மாதிரி தான் இதுவும்.
நம்ம கிட்ட சிம்பத்தியை கிரியேட் பண்ண இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். மாமா அது வேணா டிராமாவா இருக்கலாம், ஆனா இப்ப நிஜமாவே விஷத்தை குடிச்சிட்டா. சரி அப்படியே வச்சுக்கோ. இப்ப விஷம் குடிச்சது எதுக்கு? என்னை மிரட்டி பணிய வைக்க தானே. இதெல்லாம் பெரிய வீட்டுக்குள்ள நுழைய அவ போற திட்ட ராசாத்தி. ஆமா மாமா, எல்லாமே கண்மணியோட திட்டம் தான். ஆனா இதெல்லாம் எதுக்கு செய்யறா? உங்களோட சேர்ந்து வாண்டோன்னு தானே. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லு ராசாத்தி. டேய், இப்ப எதுக்கு அவங்கள முறைக்கிற? சரி, பெரியதுகிட்ட விஷயத்த சொன்னீங்களா? சொன்ன அம்மா அவளுக்கு வேற வேலை இல்ல, இப்படித்தான் ஃப்ராடுத்தனம் பண்ணி வீட்டுக்குள்ள வர பாப்பா. இதெல்லாம் என்கிட்ட நடக்காது, வரலன்னு சொல்லிட்டாங்க. பேஷண்ட் கண் முழிச்சிட்டாங்க, நீங்க போய் பாருங்க. தேங்க்யூ. கண்மணி, மாமா போங்க, கண்மணியை பார்த்து 4 வார்த்தை ஆறுதலா பேசிட்டு வாங்க. டேய் ஓடா. கண்மணி ஏன்டி இப்படி பண்ண? கொஞ்சம் லேட் ஆயிருந்தா உசுரே போயிருக்கும் தெரியுமா? அதான் ஒன்னும் ஆகலல்ல. எப்படி அசால்ட்டா சொல்ற? நான் பட்ட பாடு எனக்கு தானடி தெரியும். அம்மா, அவரு வந்திருக்காரா? வந்திருக்காரு. அத்தை அவ வரல, உன் மாப்பிள்ள மட்டும் தாண்டி வந்திருக்காரு. அவர் வரமாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தாரு. ராசாத்தியும் இனியனும் தான் அவருக்கு புத்திமதி சொல்லி அவரை வர வச்சாங்க. இப்ப கூட அவர்கிட்ட உனக்காக சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கண்மணி இப்படி பண்ண? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன ஆயிருக்கும்? கொஞ்சம் லேட்டா வந்திருந்தா உன் உசிரே போயிருக்குன்னு சொன்னாங்க. எதுக்கு இப்படி எல்லாம் பண்ற? எல்லாம் உங்களுக்காக தாங்க. நான் உயிரை விட துணிஞ்சதே உங்களோட சேரணுங்கிறதுக்காக தான். இப்பவாவது புரியுதா நீங்க எனக்கு எவ்வளவு முக்கியம்னு? புரியுது கண்மணி, அதுக்குன்னு இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியத்தெல்லாம் பண்ணாத. நீங்க மட்டும் எனக்கு ஆதரவா இருந்தா நான் எங்க இப்படி எல்லாம் பண்ண போறேன்? கண்மணி, நீ நினைக்கிற மாதிரி எல்லாமே மாறும். கொஞ்சம் பொறுமையா இரு. காலம்தான் எல்லாத்தையும் மாத்தும், சரியா? சரி, இந்த மாதிரி நேரத்துல நீ அதிகமா ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். சரி, நீ ரெஸ்ட் எடு, நான் அப்புறமா வந்து உன்னை பார்க்கறேன். என்னால நம்பவே முடியல கண்மணி. மாப்பிள்ளைய இப்படி மாறிட்டாரு. நீ போட்ட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுடி. ஆமாம்மா, விஷத்தை குடிச்ச உடனே அவர் பயந்துட்டாரு. அதனால கூடிய சீக்கிரமே என்னை ஏத்துக்குவாரு. நாம பழையபடி பெரிய வீட்டுக்கு போயிடலாம். இல்லடி, என்ன கண்மணி? கொஞ்சம் அமைதியா இருமா. ராசாத்தி, நீ சொன்ன மாதிரி அவகிட்ட அன்பா ஆதரவா பேசிட்டேன், போதுமா? அவ முகத்தை பார்த்து பொய்யா கூட நடிக்க முடியல. அவ ஒரு ஃப்ராட் ராசாத்தி. மாமா சொன்னா கேளுங்க, கண்மணி பாவம். இங்க பாரு, இவளுக்கெல்லாம் பாவம் பார்க்கறதே தப்பு. நீ சொன்னேன்னு நடிச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு வேலை இருக்கு, வர. ஐயோ டேய், நீங்களும் போய் உங்க வேலையை பாருங்க. இவ ஒரு ஆளுன்னு இவளுக்காக வந்து உங்க டயத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க.
என்னடி வேதாளம் மறுபடியும் முருங்கை மரம் ஏறி இருக்கு? வா கண்மணி. சரி கண்மணி, உள்ள போய் படுத்து ரெஸ்ட் எடு. அதெல்லாம் வேண்டாமா. கண்மணி, நீயும் உடம்ப வருத்தி என்னென்னமோ எல்லாம் பண்ணி பார்த்துட்ட. ஆனா ஒன்னும் பிரயோஜனப்படல. தொடர்ந்து தோல்வியாதான் வருது. அதுக்கு இல்லடி, முதல்ல கைய அறுத்துக்கிட்டு ரிஸ்க் எடுத்த, அப்புறம் அங்க பிரதர்ஷனம்னு உருண்டு பரண்டு உடம்ப புண்ணாக்கிக்கிட்ட. இப்போ உயிரையும் பணையம் வச்சு பார்த்துட்ட. அப்படியும் ஒன்னும் நடக்கல. எதுக்கு கடந்து அல்லாடிக்கிட்டு? என்னமோ நடந்துட்டு போகுதுன்னு பேசாம இரேன், அதுதான் நல்லது. அப்படியெல்லாம் ஆஞ்சு ஊஞ்சு உன்ன மாதிரி என்னால உட்கார முடியாதுமா. எத்தனை முறை தோத்தாலும் திரும்ப திரும்ப நான் முயற்சி பண்ணிட்டே தான் இருப்பேன். நான்லாம் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி எரிச்சு சாம்பல் ஆனாலும் அதுல இருந்து திரும்ப உயிர் பெற்று வருவேன். இந்த தன்னம்பிக்கை தாமா உங்களோட பழமை. விட்டுறாதீங்கம்மா. விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. ஏய் ஜால்ரா, சும்மா இருக்க மாட்டேன். சொன்னா கேளு கண்மணி. இல்லம்மா, நான் முடிவு பண்ணிட்டேன் அடுத்த பிளான ஆரம்பிக்கிறதுன்னு. பஞ்சாயத்தா? ஆமா. ஆகா, பஞ்சாயத்தா? அப்ப செம ஜாலியா பொழுது போகும். வாய மூடுறா. இவன் வேற எரியறதுல எண்ணெய ஊத்திக்கிட்டு. என்ன கண்மணி, நீ இவ்ளோ செஞ்சும் மனசு இறங்கி வராதவங்க பஞ்சாயத்தை கூட்டினா மட்டும் இறங்கி வந்துட போறாங்களா? கண்டிப்பா வருவாங்க. இது வரைக்கும் நம்ம போட்ட பிளான்ல எல்லாம் பாதிப்பு நமக்கு தான். ஆனா பஞ்சாயத்து விஷயம் அப்படி இல்ல. பாதிப்பு அவமானம் எல்லாம் அவங்களுக்கு தான். பெரிய வீட்டு மானும் பஞ்சாயத்து வரைக்கும் வந்து ஊர்ல அசிங்கப்படக்கூடாதுன்னு அவங்க தான் பதறுவாங்க. அதுவும் போக பஞ்சாயத்துல தீர்ப்பு நமக்கு சாதகமா தான் வரும். எந்த நம்பிக்கையில சொல்ற நீ? பஞ்சாயத்து தலைவர் யாருன்னு உனக்கு தெரியும்ல? உன் சின்ன மாமனாரு பாரிதான். அப்படி இருக்க தீர்ப்பு எப்படி உனக்கு சாதகமா வரும்? மா, பிராது பெரிய வீட்டு மேலங்கிறதுனால இதுக்கு தீர்ப்பு சொல்ற அதிகாரம் பாரிக்கு கொடுக்க மாட்டாங்க. ஊர் தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம முறையா கல்யாணம் பண்ணிக்கிட்டவ நான், முறை இல்லாம குடும்பம் நடத்துறவ அந்த ஸ்னேகா. அதனால பஞ்சாயத்துல நமக்கு சாதகமா தீர்ப்ப சொல்லி பெரிய வீட்டுல என்ன சேர்த்துக்க சொல்லுவாங்க. மரகதமும் ஊர் கட்டுப்பாட்டை மீற முடியாம என்ன வீட்டுக்குள்ள சேர்த்துக்குவா. வேற வழியே இல்ல. அதனாலதான் அவங்கள பஞ்சாயத்தை கூட்டி அசிங்கப்படுத்துறத தவிர வேற வழியே இல்ல. இத முதல்ல பண்ணிருக்கணும்டி நீயே. அப்பதான் அவங்களுக்கு புத்தி வரும். ஐயோ பாவம்னு பார்த்தேன். ஆனா அவங்க என்ன பாவம் பார்க்கல. கொஞ்சம் கூட ஒரு மனுஷியான யாருமே மதிக்கல. என் மேல பரிதாபப்படாத அவங்களுக்கு நான் ஏன் பரிதாபம் பார்க்கணும்? ஊரை கூட்டி பஞ்சாயத்துல சந்தி சிரிக்க வைக்கிறேன்.
அதாம்மா சரி, கண்டிப்பா அதையே செய்யுங்க. ராமலிங்கம், நீ உடனே நம்ம ஊர் தலைவர் சங்கரலிங்கத்தை பார்த்து பெரிய வீட்டு மேல நான் பிராது கொடுத்திருக்கேன்னு சொல்லி பஞ்சாயத்தை கூட்ட சொல்லு. சரிங்கம்மா. ராமலிங்கம், ஆ? அப்படியே நான் பஞ்சாயத்து கூட்டுறேங்கிற விஷயத்த பெரிய வீட்டுக்கும் ராசாத்திக்கும் தெரியப்படுத்து. கவலையை விடுங்கம்மா. நான் அந்த ராசாத்தி இனியனுக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே சொல்லி இத பெருசாக்கி போடுறேன். வரேன். வணக்கம் நேசமணி. உள்ள வரலாமா? ஐயா வாங்க வாங்க வாங்க. வராதவங்க வந்திருக்கீங்க, உட்காருங்க. சரி சரி. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, பரவாயில்ல. நான் அப்பதான் வரும்போது வீட்டுல சாப்பிட்டு வந்தேன். வணக்கம்மா. வணக்கம். அப்புறம் என்ன விஷயம்? வாரி தம்பி இல்லைங்களா? தம்பி ஒரு கல்யாணத்துக்காக வெளியூர் போயிருக்காரு. பரவாயில்ல, என்ன விஷயம்னு சொல்லுங்க. அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொல்லணும்னு வந்துட்டீங்க, தயங்குனா எப்படி? சும்மா சொல்லுங்க. அது உங்க மருமக கண்மணி பிராது கொடுத்து பஞ்சாயத்தை கூட்ட சொல்லிருக்காங்க. குமரன் மேல பிராது கொடுத்திருக்காளா? இல்லம்மா, உங்க மொத்த குடும்பத்து மேலயும் கொடுத்திருக்காங்கம்மா. என்னன்னு கொடுத்திருக்கா? குமரன் தம்பி அவங்கள ஏமாத்திட்டு வேற ஒரு பொண்ணோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறதாகவும், அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்து வீட்டுல வச்சுக்கிட்டு கண்மணிய வீட்டை விட்டு அடிச்சு துரத்தி விட்டுதாகவும், அதுவும் உங்க மொத்த குடும்பமும் சேர்ந்து அவங்கள வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டீங்களாம். அதனால பஞ்சாயத்தை கூட்டி எப்படியாவது எனக்கு நியாயம் கிடைக்கணும்னு பிராது கொடுத்திருக்காங்க. எவ்வளவு திமிர் பாத்தீங்களாக்கா அந்த கண்மணிக்கு? ஏதோ அசிங்கப்படுத்தணும் தான் பண்ணிருக்காங்க. என்ன பொண்ணு இவ! நான் கூட அவளை வீட்டை விட்டு அனுப்பும் போது ஐயோ பாவனும் பரிதாபப்பட்டேன். ஆனா இவ இப்படி ஒரு காரியத்தை செய்வான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. எதுக்காக அவன் மொத்த குடும்பத்து மேலே பிராது கொடுத்துருக்கான்? அவன் பிரச்சனைக்கு நான் தானே காரணம். நான் வர பஞ்சாயத்துக்கு. ஐயா, பஞ்சாயத்துக்கு குடும்பத்துல இருந்து யாரும் வரமாட்டாங்க. இத போய் அவகிட்ட சொல்லுங்க. அடிச்சி வாய மூடுறா. எல்லா பிரச்சனையும் உன்னாலதான். ஏதாவது பேசுன உன்னை கழுத்து நெரிச்சு கொன்னு போட்டுருவேன். சரிங்கம்மா, இப்ப நான் என்ன பண்ணட்டும்? அவ பிராதை ஏத்துக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டுங்க. ஐயோ மரகதம், என்ன இப்படி சொல்லிட்டு? பஞ்சாயத்துக்கு முன்னாடி நம்ம குடும்பத்தோட போய் நின்னா நம்ம குடும்பமான என்ன ஆவறது? ஆமாக்கா, அவ சொன்னான்னு நாமளும் போய் அங்க நிக்கணுமா? அந்த கண்மணிக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா இப்படி பண்ணிருப்பா? வேணும்னே நம்ம குடும்ப மனத்தை வாங்கணும்னு நினைக்கிறா. நீங்க எல்லாரும் அவளை பத்தி தப்பு கணக்கு போடுறீங்க. அவளுக்கு பஞ்சாயத்தை கூட்டி பிரச்சனை பண்ணணுங்கிற எண்ணம்லாம் இல்ல. பஞ்சாயத்தை கூட்டி நம்மளே மிரட்ட பாக்குறா. பஞ்சாயத்து சொன்ன உடனே நாம எல்லாரும் பயந்துகிட்டு அவகிட்ட போய் சமாதானம் பேசி அவளை வீட்டுக்குள்ள சேர்த்து போன்னு எதிர்பார்க்கிறா. அப்படியாக்கா சொல்றீங்க? ஆமாமாங்க, அதுதான் அவளோட திட்டம். ஆனா அது இந்த மரகதம் கிட்ட செல்லாது. அதுக்குன்னு பஞ்சாயத்துல போய் நம்ம குடும்பமே நிக்கணுமாமா? நிப்போம். இப்ப என்ன அதுக்கு?
தப்பு நம்ம மேல மட்டுமா இருக்கு, அவ மேலயும் தானே இருக்கு. அவ என்னெல்லாம் ஃப்ராடுத்தனம் பண்ணா, என்ன எப்படி ஏமாத்தினான்னு எல்லாம் இந்த ஊருக்கு தெரியட்டும். அப்ப நான் பிராத ஏத்துக்கிட்டு பஞ்சாயத்தை கூட்டிடுவாமா? பஞ்சாயத்தை கூட்டுங்க, அவளா நானான்னு பாத்துடுறேன். சரிங்கம்மா, நான் வரட்டுமா நேசமணி? ம்.